பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா, நான் இங்க வந்து சில நாட்கள் என்னை கூட்டிட்டு வந்திருக்கும் போது இந்த நயகரா நீர்வீழ்ச்சி பக்கத்துல 3 நாள் தங்க வச்சிருந்தாங்க. ஊழியெல்லாம் முடிச்சிட்டு தினம் காலையில நான் அப்படியே வாக்கிங் வந்துடுவேன் நடந்து. ஒவ்வொரு நாள் அதை பார்க்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மாலையில வந்துருவேன், வந்து நடந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அது விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. அவர் வானத்தை பூமி உண்டாக்கின ஒரு தேவன். இதெல்லாம் சிருஷ்டித்த அந்த தேவனுடைய வல்லமை எத்தனை பெரிதா இருக்குன்னு யோசித்து பாருங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? ஏசாயா 54:3 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஆண்டவர் சொல்றார், என் மகனே நீ பெருகுவாய், என் மகளே நீ பெருகுவாய். நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, நீங்க பெருகணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேண்டிய ஞானம் பெருகணும். வேலையில உங்களுக்கு உயர்வு வந்து அதுல பெருக்கம் வரணும். உங்களுடைய நிலத்தின் வருமான விளைச்சல் பெருகணும். உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் பெருகணும். உங்களுடைய வருமானம் பெருகணும். நீங்க பெருகணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். என் பிள்ளைகள் பெருகணும் அப்படின்றது கர்த்தருடைய விருப்பம். அதான் வாக்கு தத்துவம். வலதுபுறத்துல இடது கொண்டு பெருகுவாய். அவர் சொன்னதை நீங்க விசுவாசத்தை ஜெபிச்சா தேவன் அதை நிறைவேற்றுவதை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். 1978 இயேசுடிக்க ஊழிய ஆரம்பிக்கப்பட்டது ஜெப குழுவாக. நாங்கள் சின்ன திண்ணையில கூடி ஜெபம் பண்ணினோம். சொந்தமா ஒரு அடி நிலம் கூட இல்லை. அந்த சமயத்தில் ஆண்டவர் 3000 பேர் கூடி ஜெபிக்கணும், தேசத்துக்கு அது கட்டுவதற்கான ஒரு கட்டடத்தை நீ கட்ட வேண்டும் என்று சொன்னார். இடமே இல்லை. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார். அப்போ கர்த்தர் வாக்கு கொடுத்த நிறைவேற்றுவார். நீ சரி ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தேன். இலவசமாய் ஒரு இடம் கொடுத்தார். 6 ஏக்கர் நிலம் இலவசமாய். எப்போ 45 வருஷத்துக்கு முன்னால யோசிச்சு பாருங்க. மெயின் இடத்துல அது ஆச்சரியமான விஷயம் தானே. சரின்னு எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருந்தது. இவ்வளவு பெரிய இடம் தந்துட்டாரு, இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டுகிறோம்னு சொல்லி அதை கட்டி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பேசுகிறார். ஜெபக்குழுவுல கூடி ஜெபிக்கும் போது, மகனே நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நான் 4 பக்கம் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும். எனக்கு ஆச்சரியம். ஆண்டவர், இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு பெரிய கட்டடம் இருக்கு மேலையா அப்படின்னா ஆண்டவருடைய விருப்பம். அதை நான் பெருக பண்ணுவேன். சரி ஆண்டவர், நீங்க சொல்றீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவரை துதித்தேன். ஒரு நாள் வந்தது பாருங்களேன், 4 பக்கமும் தேவன் இடம் கொடுத்தார். வாக்கு கொடுத்த ஒரு வாக்கு மாறாதவர். முன்பக்கம் பின்பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் சுத்திலும் ஆண்டவர் இடம் கொடுத்து பெருக பண்ணினார். இன்றைக்கு அதை நினைத்து எனக்கு ஆச்சரியம். தேவன் வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, உன்னை நான் வலதுபுறமும் இடதுபுறம் பெருக பண்ணுவேன். என் மகளே, உன்னை பெருக பண்ணுவேன். நீ விசுவாசிங்க. நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தன்னை அவ்வளவு பெரிய தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாடுபடி என்று சொன்ன தேவன் தன்னை சுருக்கி ஒரு சாதாரண மனிதனாய் வந்து சிலுவையிலே மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் உங்களுக்காக, உங்களை ஆசீர்வதிக்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை எனக்கு நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு ஸ்தோத்திரத்தை ஜெபிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் நீர் வாக்கு கொடுத்தபடி அவங்க பெருகணும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகணும். அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பெருகணும். ஊழியத்திலே பெருக்க மரணம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலே பெருக்க மரணம். ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.